வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா மேரேஜில் முத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக மீனா வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. விஜய் அவங்களோட ரகசியத்தை எல்லாமே பார்வதிட்டு வந்து சொல்லி சிக்கிடுறாங்க. முத்து வந்து மீனா வந்து எதிர்க்கிறான். பல நாளாக இழுத்துட்டு இருந்ததுக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்க போகிறாங்க. பார்வதினால விஜயா வந்து சிக்க போகிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூனால ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணாத வீடியோவை நான் இப்போ வந்து ரெகுலராக போட போகிறேன். மந்த் வைஸ் வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் டேட் அண்ட் மந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன டைமிங்கில் ஓல்ட் அண்ட் நியூ வீடியோ, அதாவது கரண்ட் வீடியோ எந்த டைமில் போடுவேன் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணனவங்க இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீதா வீட்டுக்கு அருணோட அம்மா வராங்க. அங்கே வந்துட்டு மேரேஜுக்காக முத்துட்டு வந்து பேசுகிறாங்க. சீதா வந்து என்னோட பையனை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பான். எனக்கு உடம்பு முடியாதப்போ சீதா தான் என்னை நல்லா பார்த்துட்டாங்க. அப்போவே அவள் தான் எனக்கு மருமகளாக வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. மனோஜ் வந்து ஷோரூமில் கவலையாக வந்து உட்காந்துக்கிறான். அப்போ அவனோட பார்க் ஃப்ரெண்ட் அங்கே வரான். அப்போ அவன்கிட்ட வந்து ரோஹிணி அடிக்கடி மகேஷ்னு அப்படின்னு ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ சொன்ன கதை என்னோட லைஃப்பில் நடந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது அப்படின்ட்டு மனோஜ் வந்து புலம்பிட்டு இருக்கான். ரோஹிணியோட ஃபோன்லேருந்து ஆட்டை போட்ட நம்பருக்கு வந்து கால் பண்ணனா ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் வந்து கேட்குது. அவர்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு மனோஜ் கேட்டதுக்கு நான் மகேஷ்னு அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான் மனோஜ். இந்த நம்பருக்கு தான் ரோஹிணி வந்து அடிக்கடி வந்து கால் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த பார்க் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னோட லைஃப்பில் தான் சிக்கல் வரும் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ்க்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷன் அதிகமாகிடுது. ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி உன்னுடைய புருஷன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, நானும் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டேன், உடனே கட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு வேணும், இன்னும் அவனுக்கு வந்து டவுட் வரணும் அப்படின்ட்டு ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து வீட்டுக்கு வரும்போது ரோஹிணி பழையபடி ஃபோனில் மகேஷ்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இதனால மனோஜ் வந்து கோவப்படுறான். யார் அது அப்படின்ட்டு மனோஜ் வந்து ரோஹிணிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு ரோஹிணி எனக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் மாதிரி நான் பேசுறது விரும்பாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆகிறான். அங்கே பார்வதி வீட்டுக்கு வந்து விஜயா வராங்க. நீதுவா என்னோட பையன் மனோஜுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பார்வதி ஷாக்கிங் ஆகி உட்காந்துருக்காங்க. அதுக்கு எதுக்கு இப்படி வாயை பழக்கிற அப்படின்னு வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. நீ சொல்கிற கதை கேட்டாலே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்வதி சொல்கிறாங்க. நீத்து வந்து என் பையனுக்கு வந்து சரியான பொண்ணு, அழகாக இருக்கா, படிச்சிருக்கா அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அது பணக்கார பொண்ணுன்னு சொல்லு அப்படின்ட்டு பார்வதி விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க. அதோட முதல் பொண்டாட்டி வந்து உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் செஞ்சா மருமகளும் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அவளை வந்து முறைப்படி வந்து டைவர்ஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு தான் நான் என்னோட பையனுக்கு மனோஜுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் இதை பற்றி யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் சீதாவோட மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து மாமாவுக்காக இந்த மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவளுக்காக இந்த லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறதுல வந்து நியாயமே இல்லை, தப்பாக இருக்கிற விஷயத்தை வந்து இந்த முத்து வந்து என்றைக்குமே வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சம்மதம் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னா அப்படின்னு மீனா கேட்டதுக்கு முத்து வந்து ஷாக்கிங் ஆகிறான். எங்கள் அம்மாவை வந்து அருணோட வீட்டில் இருக்கிறவங்க வந்து சம்மதிக்க வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, என்னால் என்ன செய்ய முடியும், அந்த ஃபேமிலியோட சேரக்கூடாது, அவ்வளோதான், அந்த ஃபேமிலியோட நான் சேர மாட்டேன், அதே மாதிரி நீயும் அந்த ஃபேமிலியோட சேரக்கூடாது அப்படின்னு முத்து சொல்லிடுறான். இதனால் மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இதை பேசிட்டு சீதாக்கு நல்ல மாப்பிளையை நான் பார்க்குறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறான். இப்படி தான் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. பெண்டிங் வீடியோஸ்லாம் நான் போடுறதுனால ஃபர்தராக வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சோ அது மட்டும் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னோட பெண்டிங் வீடியோஸ் அதேமாதிரி கரண்ட் வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.